கிடையாது பாருங்க. மனுஷனுக்கு ஆயுசு என்ன செய்யப்படல, குவிக்கப்படல. இத்தனை வருஷம் தான் வாழ்வான் அவனு குவிக்கப்படவே இல்லையா. என்னைக்கு இவன் ஒரு அழகுக்கு இன்பத்துக்கு அடிமையானானோ அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லிட்டாரு இவனுக்கு ஆயுசு எவ்வளவுதான், 120. அதுக்கு முன்னால 900 வருஷம் எனக்கு மெத்துசலா அப்படிங்கிற ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கான், 969 வருஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசிச்சு பாருங்க, ஏன் 40 வயசுலயே முட்டி வலிக்கியா? இத்தனை வயசுல 40 வயசு சரியாவே அவ்வளவு அதுல முட்டி வலிக்கும். இப்படி இருக்கும்போது 969 வருஷம் வாழ்ந்திருக்கான். கேட்டா அவனுக்குள்ள கர்த்தர் என்ன விரும்பினார் தெரியுமா? அவன் ஆளுகிறவனாக என்ன செய்யணும், அடிமையாக என்னைக்கு மாறினானோ பாவத்துக்கு, அசுத்தத்திற்கு, அருவருப்புக்கு, கண்கள் இச்சைகளுக்கு, மாம்சத்தின் இச்சைகளுக்கு என்னைக்கு இவன் அடிமையா மாறினானோ கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்னைக்குதான் கர்த்தர் அவனுக்கு என்னதை புரிஞ்சுட்டாரு பாருங்க, ஆயுசு ஒரு வட்டம் போட்டார். போதும், இதுக்கு மேல இவனுக்கு என்ன கிடையாது, ஆயுசு கிடையாது முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா இவனுக்கு ஆளணுங்கிற விருப்பமே இவனுக்கு என்ன செய்யாம போயிட்டு